ஒண்ணுக்கு போடுறதா அப்படியே பேய்னா காவலே போடலாம். எவ்வளவு பேர் எவ்வளவு வெளிச்சிருக்குது இப்படி பெரிய மனசு போவாரா? ஏன் நின்றுக்கிற தெரியல, காடு வயசானங்களா? நீ வயசு மேல இருக்கிறியா? இல்ல பேம்பஸ் என்ன கூட இல்லையா? முந்து குத்துறா போட்டுக்கிட்டா நீ வரப்பே போட்டு யார் ஏற்றுமாண்டா கீழே குதிங்க மக்கா கை மக்கா ஏண்டா பெண்களை பார்த்து ஈழிகிட்ட எல்லாம் செய்யக்கூடாது. ஆமா எங்கடா இங்கெல்லாம் இருந்த ஜனங்கள்லாம் எல்லாம் பெங்களூருக்கு போய்க்கிறாங்க. எங்க அமிச்ச கல்லு வாரத்துக்கு செங்கல் அறுத்து எத்தனை பேரு? பேட்ச் 35 பேர் போய்க்கிறாங்க. வந்த பையன் எத்தனை பேர் இருந்தாங்க? என்ன ஃபர்ஸ்ட் இருக்கும்போது 25 பேர் இருந்தாங்க. ஏய் கரெக்டா சொல்றா.
ஒரு 50 பேர் இருப்பாங்க. அடி பாவி ஏற்கனவே உட்காந்து எத்தனை உட்காந்துருந்தாங்க இப்ப இவனை போய் கூட்டு வந்துட்டு கூட்டா எப்பா இவங்கள இந்த 15 பேரை போய் விட்டுன்னு வந்தேன். நியூ மாடல் இப்ப கொண்டு வந்தியா? அம்மா எங்க கூட்டுல கூட தலா 500 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி என்ன பண்ண கூத்து பாண்டிச்சேரி கூத்துனாவே நம்ம ஒரு 10 பேர் கூட்டு வரணும். ஆமா ஏன் கூத்து பார்க்கறதுக்கு அப்படியா? பெண்களை பார்த்து ஏழைகள் செய்யக்கூடாது. நான் நியாயம் தெரியாம என் நிறுத்தில் வாவாத்தி அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கின்றாய். நான் யாருன்னு தெரிந்தால் இப்படி எல்லாம் பேச மாட்டாய். நான் யாருன்னு தெரியுமாப்பா? தெரியுமாப்பா உனக்கு? தெரியும். 100 நாள் வேலை சரியா? அதுக்கும் மேலடா. மகளிர் வேலை சரியா? அதுக்கும் மேலடா. சரியா? இல்ல தலைவர் வைக்கிறா இல்ல எம்எல்ஏ வைக்கிறியா? நான் தாண்டா கிராம மாதர் சங்க தலைவிடா. நானு மாதர் சங்க தலைவர். உன் மனைவிக்கு 50,000 கொடுத்து பசுமான் 70,000 கொடுத்து பசுமான் ஒண்ணு வாங்கி கொடுத்து யாரு நினைச்சிருக்கேன்? அம்மா ராசாத்தி 500 பாப்பாத்தி நான் தானே உனக்கு வாங்கி தந்தேன். என் குல தெய்வமே நீ தாயம்மா. நல்லா இருக்கிறியா? சந்தோஷமா இருக்கிறேன். நல்லா இருக்கிறடா. நீ தான் அந்த லோன் வாங்கி கொடுத்தோளா? ஆமாண்டா. இந்த டைம்க்கு ஏய் பசுமாட்டோட வாங்கி கொடுத்தேன். அவன் மாட்டேன் ஓட்டா கட்டி ஓட்டணுங்க கட்டிட்டு மீட்டிங் போயிடலாம். மாட்டை ஓட்டுமே மேய்க்குது பால் துட்டு வாங்க அவன். நீ தான் அந்த மாட்டை வாங்கி கொடுத்தீங்க. ஆமா நீ வெயில போனீங்கன்னா கருத்துட்டு நீங்க மீட்டிங்னு பாருங்க. கண்ணு ஊத்தினுங்கம்மா. தண்ணி வேணா கூட மூக்குல ஓடுது. மாட்டோட வாங்கி கொடுத்துட்டு போனட்டு மீட்டிங் போனீங்கிறான். மீட்டிங் தானே முக்கியம். 10 பேர் 15 பேர் இருக்கும். ஒரு குரூப் இருக்கும். அதுல ஒரு சூப்பர்வைசர் சார் இருக்கிறாரு. அவர் தான் எங்களுக்கு மெயின்டைன் பண்றவர்னா? ஆமா அவரு தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்றது. மீட்டிங்னு போய் 3 நாளா ஆயிடுது. வீட்டை விட்டு போய் 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆயிடுது. கொஞ்ச நாளா பாத்துக்கிறேன். என்ன பண்றேன்? குழந்தை 1.5 வயசு குழந்தை விட்டு போட்டேன். பால் மரம் மானாத குழந்தை. எங்க பெரிய பையனை கூட 1 வயசுல பாலம் வந்துட்டான். இந்த குழந்தை குடிச்சு மேலுது. மீட்டிங் போய்கிறான். 4 பேர் கூட போகிறாங்கம்மா. ஆமாண்டா எங்க ஆபீஸ்ல எல்லாம் சார் இருக்காங்க. எனக்கு சார் இருக்கிறது எந்த ஒரு பயம் கிடையாதுடா. எதுக்குமே பயப்பட மாட்டேன். நாங்க கூத்தாட்டு வந்தக்கா என் புள்ள என் பொண்ணைய பார்த்தனா அம்மான வேற புள்ள கூட என்ன பார்த்துட்டு அப்பான்னு வந்து. ஏன்னா அம்மா மீனிங் போயிட்டானா அப்பா வந்து வருது. என்கிட்ட என்னக்குது அது வைத்து வாயில் வைக்கிறதுக்கு பால் புட்டு வைக்குது. ஐயோ அம்மா மீட்டிங் போயிருக்கிறா. என் பொண்டாட்டி போகும்போது ஒல்லியா போய்கிறா. அவ குண்டாய் வருவாளோ இன்னும் 4 பேரை கூட சேர்ந்து உண்டாய் வருவாளோ தெரியும். சம்பளம் கரெக்டா மாசம் அவரே கிளீனா போட்டுருவாங்க. எங்க சூப்பர்வைசர் சாரி அப்படி எல்லாம் சொல்லாதே. சூப்பர்வைசர் உனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? சூப்பர்வைசரா 50 பேர் இருக்காங்கடா. எதனா பேசணும். 15 குரூப்புக்கு ஒரு சூப்பர்வைசர். நீங்க சங்கத்துல கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டா போதும். குட்டி சிப்பெல்லாம் கைட்டி அடிச்சிருவாங்க. ஜிப்ப கைட்டு கூட அடிக்கிறாங்கம்மா. அப்படியே சங்கத்து தலைவர் எந்த புத்துலான கூட வைக்கணும். உங்க புத்துல வேஸ்ட் கட் பண்ணி எடுத்துருவேன். யாரு அங்கிள் பாரியா எப்படி அவரா தம்பியா அப்ப நல்லா ஓய்வு வெளியா கல் மேல உட்காந்துக்கிற வேஸ்ட் மேலே போட்டு நல்லா வெளி மண்ணு தான் உட்காருது. ஏண்டா திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் ஒரு கையெழுத்து வாங்கணும்னா எவ்வளவு மாசம் ஆகுது? எவ்வளவு வருஷம் ஆகுதுடா? வருஷ நாளெல்லாம் ஆகுது. ஆம்பளைக்கு போன மரியாதை இல்லை. எதனா தள்ளுபடி கூட செய்யறாங்க. ஒரு கையெழுத்து வாங்கினவன்